உலக உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். உலக உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 13 அன்று அனுசரிக்கப்படுகிறது. உயிருள்ள ஒருவர் செயல்படும் உறுப்பின் ஒரு பகுதி அல்லது முழுவதையும் தானம் செய்யலாம் அல்லது இறந்தவரிடம் ஒரு உறுப்பை தானம் பெறலாம். உலக உறுப்புகள் தானம் ஆகஸ்ட் 13 WHO ஆர்கனைசேஷனும் இன்டர்நேஷனல் சொசைட்டி டெவலப் ஆர்கன் டொனேஷன் அந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்து இந்த தினத்தை உலகம் முழுக்க உறுப்பு தானத்தை கொண்டாட வேண்டும். குறிப்பாக அதை பற்றிய தவறான கண்ணோட்டம் இருப்பதை தவிர்ப்பதற்காக மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில் இந்த தினம் உடல் உறுப்பு தினம் உலக உடல் உறுப்பு தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. இறந்த ஒருவர் தனது உடல் உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் 8 உயிர்களை காப்பாற்ற முடியும். உடல் உறுப்பு தானம் செய்வதன் அவசியம் குறித்து மத்திய மாநில அரசுகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. மூளைச்சாய்வு அடைந்தவர்கள் அவர்களுடைய உறுப்புகளை தானமாக கொடுக்க முன் வருகின்ற பொழுது அவர்கள் கொடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். உயிருள்ளவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக வீட்டில் உள்ளவர்கள், அவருடைய சகோதரரோ சகோதரியோ யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த எந்த உறுப்பு தேவைப்படுகிறதோ அவருடைய உறவின் முறையின் மூலமாக உறுப்புகள் கொடுக்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அவங்க இண்டிபெண்டாக கொடுக்கலாம். 18 வயதிற்கு கீழே உள்ளவர்களும் உறுப்பு தானம் கொடுக்கணும்னா பெற்றோர்கள் கன்சென்ட் கொடுக்கணும். இது ரெண்டும் கொடுத்தா தான் நம்ம வாங்க முடியும். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நோட்டோ தளம் மூலம் உறுப்பு தானத்திற்கு பதிவு செய்யப்படுகிறது. உறுப்பு தானம் செய்வதற்கு மக்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலேயே அதிக அளவில் உடல் உறுப்பு தானம் நடைபெறுகிற மருத்துவமனை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை. கடந்த ஆண்டு மட்டுமே 26 உடல் உறுப்பு தானம் கொடுத்தவர்கள் மூளைச்சாவடைந்தவர்கள் கொடுத்தார்கள். இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து இந்த நாள் வரையில் 23 பேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் 5 மாதங்கள் இருக்கிறது. 23 பேர் கொடுத்துருக்காங்க. பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. பல பேர் அதாவது அந்த ஒரு தருணத்திலும் அதை நான் கொடுக்குறேன். எனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு லேடி 33 இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போவே ஜனவரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 165-66 கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்னும் 5 மாதம் இருக்குது. ஆக அந்த அளவுக்கு மக்களிடையே ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது. இன்னமும் அதை நம்ம எடுத்து செல்கின்ற பொழுது பல உயிர்கள் காப்பாற்றப்படும். உலக உறுப்பு தானம் தினம் பற்றிய பல முக்கிய தகவல்களை ராஜீவ்காந்தி மருத்துவமனை முதல்வர் திரு தேனிராஜன் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வின்சென்ட்டுடன் விஜய் விஸ்வநாத். பங்களாதேஷில் அமைதி திரும்ப இந்துக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பில்